ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சேனைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சேனைக்கிழங்கு இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஒரு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சேனைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறேன். இதில் புளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, ஒரு சில சேனைக்கிழங்கை கட் பண்ணும்போதும் இல்லை சாப்பிடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அரிப்பு இல்லாமல் இருக்குன்றதுக்காக நம்ம புளி ஆட் பண்ணுறோம். நீங்கள் கரைச்சி கூட அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா சேனைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. இது எப்படியே ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக 100% வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம திரும்ப இதை டீப் ஃப்ரை பண்ண தான் போகிறோம். ஒரு 75% வெந்திருந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இதுவே போதும். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த தண்ணியிலே விடக்கூடாது. இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி காய் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி காயை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸ்டவ்வும் சிம்லேயே இருக்கட்டும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேனைக்கிழங்குல கொட்டி கலந்துக்கலாம். மசாலா எல்லாம் கொட்டியாச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா மசாலா எதுவுமே கீழே இல்லாமல் எல்லாமே இந்த காயில் நல்லா ஒட்டிகிட்ருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.